இங்க ரோட்ல ஒருத்தவன் வித்த காட்டிட்டு இருக்கான். அவனோட உடம்புல ஒரு பெரிய கத்தியை வச்சு வெட்ட சொல்றான். அவன் அவ்வளவு வெட்டியுமே இவன் உடம்புல ஒரு துளி ரத்தம் கூட வரல. இதனா பார்த்ததும் அவர்கிட்ட போய் நம்ம சேரணும்னு ஆசைப்பட்டு அவரோட காலிலேயே போய் விழுந்துடுறான். எதுக்குன்னா பணக்காரனா இருக்கிற இவனோட மாமா பொண்ணை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறான். இவனோட மாமாவும் உனக்கு சரியா சண்டை போட தெரிஞ்சாதான் நான் என் பொண்ணை தருவேன்னு சொல்லிடுறாரு. அதுக்காக இவன் குங்ஃபூ கத்துக்க ட்ரை பண்றான். இவன்ட காசை வாங்கிட்டு அவங்க இவனை ஏமாத்திடுறாங்க. இவனோட சோக கதையெல்லாம் கேட்டதும் அவரு சரின்னு ஒத்துக்கிட்டு ட்ரைனிங்க ஆரம்பிக்கிறாரு. அதனால ஒரு ட்ரம்ல மூலிகையை அரைச்சு வச்சு இவனை முக்கி எடுக்கிறாங்க. அதுல முக்கி எடுத்ததுக்கு அப்புறம் இவனோட உடம்ப டெஸ்ட் பண்றாங்க. ஒரு ஈட்டியை வச்சு இவன் உடம்புல குத்துறாங்க. பார்த்தா இவனுக்கு எதுவுமே ஆகல. ஒரு கத்தியை வச்சு இவனை வெட்டுறாங்க. அப்பயுமே இவனுக்கு ஒண்ணுமே ஆகல. எத்தனை தடவை வெட்டினாலும் ஒரு சொட்டு ரத்தம் கூட இவனுக்கு வராம இருக்கு. இதனா பார்த்ததும் அவர்கிட்ட போய் அவர் கத்து கொடுத்ததுக்கான காசனா கொடுத்துட்டு இவன் அந்த இடத்தை விட்டு கிளம்புறான். வர வழியில மார்க்கெட்ல ஒரு ரவுடி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறான். உடனே இதுதான் நம்மளோட சரியான நேரம்னு அங்கேயே இவனோட வித்தையை காட்ட ஆரம்பிச்சிடுறான். இது மட்டும் இல்லாம ஒரு கத்தியை எடுத்து என் உடம்புல வெட்டுன்னு சவால் விடுறான். அந்த ரவுடியும் இவனை வெட்டுறான். இவனோட உடம்பே ஓட்டையாகி ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் தான் தெரியுது இவனுக்கு சொல்லி கொடுத்தவனும் ஒரு அட்டக்கத்தியை வச்சு இவனை வெட்டி இவனை ஏமாத்தி இவன் கிட்ட காசை வாங்கியிருப்பான்.